இந்த மகாராஜா ஸ்டாலின் புதுசா அப்பா, உங்களுக்குலாம் ஒரு அப்பா வந்துக்கிறார், நீங்களாம் அப்பாவையே பார்த்ததில்ல, புதுசா ஒரு அப்பா வந்துக்கிறார். அந்த அப்பா கொடுப்பாரா? 1 லட்சம் கொடுப்பாரா தங்கம்? இங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், எங்க அப்பா அப்பா இவர், இந்த எம்எல்ஏ அப்பா புதுசா கண்டுபிடிக்கிறார். சொந்த அப்பனுக்கு சோறு போடுறதுக்கு வக்கீல் இவனுக்கு. சொந்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம கேஸ் போடுவான். யாரு? இந்த எம்எல்ஏ. எல்லாம் ஒய்க்கிட்டாங்க. கேட்டா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஏன்டா மின்சார கட்டணத்தை ஒய்த்தின? நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். சொத்து வரி ஏன் ஒய்த்தின? நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்படி ஒரு 1000 ரூபாயை நான் கொடுத்து விட்டேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அனைத்து விலைவாசியிலும் உயர்ந்திருக்கிறது. மாசம் மாசம் மின் கட்டணம் எடுப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எடுத்தாரா? 4 வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. இப்ப என்ன சொன்னாரு? ஸ்மார்ட் மீட்டர் வச்சதுக்கு அப்புறம் எடுப்பாரு. நீ என்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆட்சி விட்டு போற. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாள் என்றால் ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு வகையிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்கின்ற ஒரு நிகழ்வாக இத்தனை ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பகுதியிலே உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் பகுதியில் இருக்கின்ற ராமதாஸ் அவர்களும் சக்திவேல் அவர்களும் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக உங்களுக்கு நிலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இதில் எந்த பிரதிபலனும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எதை எதிர்பார்த்தோம் இந்த நிலத்திட்ட உதவிகளை செய்வது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, என்றைக்கும் உங்களோடு நின்று பாடுபட்டு கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திமுக மாதிரி எதற்கெடுத்தாலும் வசூல் பண்றது கிடையாது. பிறந்த நாள் என்றாலும் அதுக்கும் ஒரு வசூல் தான். கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது, அவர் தலைவராக இருக்கும்போது பிறந்த நாளுக்கு எப்படி பண்ணுவார்னா, அவர் உட்காந்து பார்த்து நடுவில் ஒரு சேர்ல அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய அண்டா இருக்கும், சில்வர் அண்டா. அந்த அண்டாவில் போடுறவங்க வழியில் கியூவில் நின்று பணம் போடணும், நகை போடணும், ஏதாவது ஒரு பரிசு பொருளை அவர் போட்டுகிட்டே இருக்கணும். இது எல்லாம் நம்ம பார்த்துருப்பீங்க. இளைய தலைவருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போடலைன்னா கூட்டு பாக்கெட்லேருந்து கையை விட்டு எடுத்து போட்டுப்பார் அவரே. அதுக்கு வித்தியாசமாக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள், அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதில் எந்த விதத்திலையும் விருப்பம் இல்லை. ஆனால் எங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் நடத்துவதாக இருந்தால் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், முதியவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு நிலத்திட்டங்களை வழங்குவதாக இருந்தால் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்லி நடத்தி கொண்டார். அவங்க என்னைக்கு தனிப்பட்ட முறையில் பிறந்தநாள் கொண்டாடுறதே கிடையாது. என்னைக்கா பார்த்துருக்கோமா? இல்லை, கிடையாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்றைக்கும் உங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற இயக்கம். இங்க எல்லாம் பெண்களா இருக்கிறீங்க, தாய்மார்களா இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பேசுவோம், மற்ற விஷயத்தை பேச வேண்டிய இல்லை. இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 4 வருஷம் முடிய போகுது. இன்னும் 10 மாசம் கழிச்சுன்னா நீங்க அடுத்த ஆட்சி யாரு தேர்ந்தெடுக்கிறவங்க ஓட்டு போடணும். முடிய போகுது. அடுத்த மாசம் இன்னும் 10 நாள்ல பட்ஜெட் போட போறார். கடைசி பட்ஜெட், இந்த ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட், இறுதி. இந்த ஆட்சியினுடைய இறுதி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்க கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சா? உங்க வசதி பொருளாதாரம் வசதியா வந்துருச்சா? உங்க மாணவர்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் படிப்புக்கு கடன்லாம் நல்ல வசதி கிடைக்குதா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த 4 ஆண்டு காலத்துல 2021 மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது, இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது இருந்த விலைவாசி இன்றைக்கு இருக்கிறதா? அன்றைக்கு இருந்த விலைவாசி என்ன, இன்னைக்கு விலைவாசி என்ன? அதை மட்டும் தயவு செய்து நீங்க சிந்திச்சு பாருங்க.
அன்னைக்கு அரிசி 28 ரூபாய் 25 ரூபாய் கிடைச்சது அரிசி. இன்னைக்கு 70 ரூபாய் கிலோ அரிசி. 3 மடங்கு உயர்ந்திருக்குது அரிசி. பருப்பு, எண்ணெய், அனைத்து விலைவாசி உயர்ந்துருச்சு. காய்கறி வாங்க முடியுதா? காய்கறிகளை வாங்க முடியுதா? இன்னைக்கு விலைவாசி என்ன? காய்கறி விலைவாசி எல்லாம் உயர்ந்து போச்சு. கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? இன்னைக்கு 3 முறை மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. உங்களுடைய வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது, 2 முறை உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, தண்ணி வரி உயர்ந்திருக்கிறது, பத்திர கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சாலை வரி உயர்ந்திருக்கிறது, மோட்டார் வாகன வரி உயர்ந்திருக்கிறது. எல்லாம் உயர்த்திட்டாங்க. கேட்டா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எது ஏன் மின்சார கட்டணத்தை உயர்த்தின? நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். சொத்து வரி ஏன் உயர்த்தின? நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். பால் கட்டணத்தை ஏன் உயர்த்தின? நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். வீட்டு வரி ஏன் உயர்த்தின? நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். விலைவாசி அரிசி விலை ஏன்டா உயர்ந்து போச்சு? 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். இப்படி ஒரு 1000 ரூபாயை நான் கொடுத்து விட்டேன் சொல்லிவிட்டு இன்றைக்கு அனைத்து விலைவாசியிலும் உயர்ந்திருக்கிறது, அனைத்து கட்டணமும் உயர்ந்திருக்கிறது. நீங்க நகராட்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த வரி உயர்வு, வீட்டு வரி உங்களுக்கு என்ன தெரியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரி கட்டினீங்க? இன்னைக்கு என்ன வீட்டு வரி உங்களுக்கு எல்லாம்? சொத்து வரி என்ன? அம்மா ஆட்சியில் எவ்வளவு மின்சார கட்டணம் கட்டினீங்க? இன்னைக்கு என்ன கணக்கு எடுக்கிறான்னு தெரியுதா உங்களுக்கு? அமௌண்ட் வரான் 1000 ரூபான்றான், அடுத்த மாசம் 2000 ரூபான்றான், அப்புறம் 2500 ரூபான்றான். அமௌண்ட் மாணவரே எழுதிட்டு போறான். மின்சார கணக்கெடுப்பு என்னன்னே தெரியல. ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? மாசம் மாசம் மின் கட்டணம் எடுப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எடுத்தாரா? 4 வருஷம் ஆச்சு, முடிய போகுது. இப்ப என்ன சொல்றாரு? ஸ்மார்ட் மீட்டர் வச்சதுக்கு அப்புறம் எடுப்பேன். நீ என்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறது? வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆட்சி விட்டு போற. எதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் சொல்ற? ஸ்மார்ட் மீட்டர் சொல்லி அதுல கொள்ளையடிக்க பாக்குறேன். அதுல ஒரு 3000 கோடி. அதுதான் மத்திய அரசாங்கம் அதை நிறுத்தி வச்சிருக்குது, தரல. சரி, இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறாரா? உங்க எல்லாருக்கும் வருதா? என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொல்லிட்டாரு? தகுதி உடையவருக்குன்னு சொன்னார். நாங்க அது மாதிரி கொடுத்தோமா? அம்மாவுடைய அரசு தகுதி பார்த்து கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாருக்கும் கொடுத்தோம். பார்த்தோம். எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறவங்க மாணவர்கள், ஏழை மாணவர், பணக்கார மாணவர், யாரும் வித்தியாசமே பார்க்கல. எல்லா மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்தோம். 10 ஆண்டு காலம், 2011 இருந்து 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய அரசு, எடப்பாடியோட அரசு 53 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் லேப்டாப் வருதா? உங்க பசங்களுக்கு வருதா? யார் நீங்க வாங்கி தரீங்களா? உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா? முடியுமா? அம்மா காலில் போட்டுக்கிற செருப்புல இருந்து லேப்டாப் வரைக்கும் கொடுத்த ஒரு அரசு அம்மாவுடைய அரசு. அந்த இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு லேப்டாப் இல்ல, 4 வருஷம் ஆச்சு. கேட்டா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எதுக்கு? எவ்வளவுதான் 1000 ரூபாய் சொல்லுவேன். லேப்டாப் கேட்டா 1000 ரூபாய் தரேன்ற. தாலிக்கு தங்கம் 1 பவுன். இன்னைக்கு என்ன 1 பவுன் சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவுமா ஒரு பவுனு? 80,000மா? பத்தியா, கரெக்டா சொல்லுது, 68,000. இன்னைய தேதி தாலிக்கு தங்கம் 1 பவுன் 68,000. இதே நிலவரம் நீடிச்சா சொல்றாங்க அடுத்த ஆண்டு 26ல தாலிக்கு தங்கம் 1 பவுன் 1 லட்சம் ரூபாய் வந்துடும். இந்த நிலை நீடிச்சுனா, டெய்லி இப்படி போச்சுன்னா அடுத்த ஆண்டு 1 பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபாய் வாங்க முடியுமா? உங்க பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? 1 பவுன் 1 லட்சம் ரூபாய் விற்றுதுன்னா கொடுக்க முடியுமா? இந்த மகாராஜா ஸ்டாலின் புதுசா அப்பா, உங்களுக்குலாம் ஒரு அப்பா வந்துக்கிறார். நீங்களாம் அப்பாவையே பார்த்ததில்லை. இது புதுசா ஒரு அப்பா வந்துக்கிறார்.
அந்த அப்பா கொடுப்பாரா? 1 லட்சம் கொடுப்பாரா தங்கம்? அம்மா கொடுத்தாங்க ஒரு பவுன் தங்கம். ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் கஷ்டம். பெண்கள் கஷ்டமும் பிள்ளைகளுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். 1 பவுன் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த 1 பவுன் அது மட்டுமா, படிச்சிருந்தா கூட 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு நிலை என்ன? 68,000 ஒரு 50,000 ரூபாய் என்னாச்சு? 1,18,000 ரூபாய் ஆச்சு. இன்னைக்கு யார் தருவான்? 1,18,000 ரூபாய் யார் தருவான்? அண்ணன் தருவானா? உன் தம்பி தருவானா? நீ வீட்டுக்கு போனாலும் பின்பக்கம் இறங்கி ஓடிடுவோம் உன் அண்ணன் தம்பி காசு கேட்க வந்துக்கிறாங்க. ஆனா அம்மா கொடுத்தாங்க. அதுல என்னென்ன குற்றம் கண்டுபிடிச்ச? ஏன் அந்த திட்டத்தை நடத்த வேண்டியதானே? தாலிக்கு தங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு தானே கொடுத்தோம், வேற யாருக்கும் தரல. அந்த திட்டத்தை செயல்படுத்தல என்ன ஆகுது? பிள்ளைகள் நல்லா படிச்சு முன்னேறணும், நல்ல வேலை வாய்க்கு போகணும் சொல்லி லேப்டாப் கொடுத்தாங்க. அதே நிறுத்தின. எதுக்கு நிறுத்தின? எல்லா திட்டமும் அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது, முடக்கப்பட்டிருக்கிறது. கேட்டா எதுக்கு கேட்டாலும் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்குற ரைட்டு, விலைவாசி ஏறி போச்சு, எல்லா கட்டணத்தையும் ஏற்றிட்டேன். சரி, அன்னைக்கு நீ 2021 எடப்பாடி ஆட்சியில் இருந்த சம்பளம் என்ன? இன்னைக்கு சம்பளம் வாய்ந்து போச்சா? உங்க வீட்டுக்காருக்கு சம்பளம் வாய்ந்திருக்குதா? இல்ல உங்களுக்கு கூலி வாய்ந்திருக்கிறதா? அன்னைக்கு 50,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதே 10,000 தான் இன்னைக்கு வாங்குற. அன்னைக்கு 7,000 ரூபாய் வீட்டு செலவுனா இன்னைக்கு 15,000 ரூபாய் செலவாகுது வீட்டு செலவு. சம்பளம் உயரல, கூலி உயரல, விலைவாசி வாய்ந்து போச்சு, வீட்டு வரி வாய்ந்து போச்சு, மின்சார கட்டணம் வாய்ந்து போச்சு, ரோடு வரி வாய்ந்துச்சு, பால் வர வாய்ந்து போச்சு. எல்லா வரி வைப்பும் உயர்ந்திருக்குது இந்த அரசு. கூலி உயரல. சரி, கூலிதான் உயரல, வேலை வாய்ப்பா இருக்குதா? ஏதாவது அரசாங்க வேலை? உங்க வீட்டுல படிச்சு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? இந்த அரசு இந்த ஆட்சி பொறுப்பேற்று 4 வருஷம் ஆச்சு. 4 ஆண்டு காலம் ஆகுது. முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம். நான் சொன்ன எதிர்கட்சி தமிழக அரசே, ஸ்டாலின் இருக்கின்ற அரசே வெளியிட்ட அறிக்கை, நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4 ஆண்டு காலத்தில் அரசு வேலைவாய்ப்பு 5000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. சொன்னது என்ன? 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் சொன்னது. ஆனா சொன்னது இன்றைக்கு தமிழக அரசுடைய செய்தி குறிப்பே 5000 பேருக்கு தான் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாங்க கொண்டாந்தேன், நீ தான் கொடுக்க மாட்ட. அம்மாவுடைய அரசு இங்கில ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ள 2 ஏக்கர்ல 2 ஏக்கர் 4 ஏக்கர் நினைக்கிறேன் டைடல் பார்க் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நாங்க எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போது, நான் அமைச்சராக இருக்கின்ற போது, இங்கே விழுப்புரம் நகரத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டைடல் பார்க் கட்டுவதற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தோம். இன்னைக்கு அந்த இடத்துல இந்த டைடல் பார்க் கட்டி இருந்தா இன்னைக்கு விழுப்புரத்தில் படித்து பொறியியல் கல்லூரி படித்திருக்கிற இளைஞர்கள், பட்டப்படிப்பு படித்த இளைஞர்கள், சுற்றுவாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது என்ன பாவம் மனுச்சு? அது தூக்கி போய் பாண்டிச்சேரி பக்கத்தில் போட்ட அது கட்டடம் கட்டி அப்படியே காலியாக கிடக்கு. ஒரே ஒரு பில்டிங், ஒரு நிறுவனம் தான் வந்துருக்கிறோம், வேற யாரும் வரல. அப்படியே வந்தாலும் யார் வருவாங்க? பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க தான் வருவாங்க வேலைக்கு. ஏன் இந்த விழுப்புரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பாவம் பண்ணோம்? இந்த எம்எல்ஏ கேள்வி கேட்டாரா? நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களே, ஏன் இங்கேருந்து மாற்றுறீங்க? விழுப்புரம் நகரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இது இங்கேயே இருக்கட்டும். எங்கேயா ஒரு குரல் கொடுத்துருப்பாரா? சட்டமன்றத்தில் பேசியிருப்பாரா? எங்கேயாவது பேசியிருப்பாரா? அப்புறம் எதுக்கு ஓட்டு போடுறோம்? அப்புறம் எதுக்கு எம்எல்ஏ, எதுக்கு அமைச்சர்? சரி, பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம் விழுப்புரத்துக்கு. பல்கலைக்கழகம் வந்திருந்தா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை என்ன பண்ண? அதையும் கழிச்சிட்டேன். அது என்ன பாவம் வச்சு? ஏன் விழுப்புரம் நகரத்தில் தானே கொடுத்தோம், அதுல என்ன தப்பு? அதையும் மூடிட்டேன். எதுவுமே இல்லை. என்ன வளர்ச்சி நடந்திருக்குது? இந்த விழுப்புரத்தில் ஏதாவது 4 ஆண்டு காலத்தில் ஏதாவது நடந்திருக்கா? நாங்கள் கட்டின நகராட்சி பில்டிங்கை திறந்திருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன நடந்திருக்குது? ஒண்ணுமே இல்லை. இன்னும் அந்த பாதாள சாக்கடை விரிவாக்கம் அதையும் கூட ஒன்றும் முடிக்கல.
அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் 50 கோடி ரூபாய் விழுப்புரம் நகரத்துக்கு மட்டும் கொடுத்து சாலைகள் அத்தனையும் தெருவிளக்கு நாங்கள் மாற்றணும். இன்னைக்கு பாதி தெருவிளக்கு எரியல. விழுப்புரம் நகரம் நாறுது, குப்பை வர்றதுக்கு ஆள் இல்லை, அதை கேட்பதற்கு நாதி இல்லை. என்ன வளர்ச்சி நடந்திருக்குது? தயவு செய்து நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். இன்றைக்கு இந்த அரசு மாய உலகத்தில் இருக்கிறார். இந்த முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் இந்த உலகத்திலே இல்லை, இந்த உலகத்திலே இல்லை. என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, அம்மான்னு கூப்பிடுறாங்க, என்ன உணவு கூட்டுக்கிட்டோம். இங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், எங்க அப்பா அப்பா. இவர் இந்த எம்எல்ஏ அப்பா புதுசா கண்டுபிடி. சொந்த அப்பனுக்கு சோறு போடுறதுக்கு வக்கீல் இவனுக்கு. சொந்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம கேஸ் போட்டுக்கலாம். யாரு? இந்த எம்எல்ஏ. சொந்த அப்பனுக்கு சோறு போடல, ஊர்ல வரவங்களும் அப்பான்னு கூப்பிடுறோம். என்ன பத்தி பேசுறோம்? 2.5 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு டாக்டர் மோசடி பண்ண வழக்குல மோசடி பேர் வழி நீதிமன்றத்துக்கு நடக்கிற நீ என்ன பத்தி பேசுற? கருங்கலுக்கு சேலை கட்டினா கூட உத்து உத்து பாக்குற ஆளு. தகுதி இருக்கணும். என்ன செய்துட்ட? என்ன செய்திருக்கிறது இந்த அரசு? 4 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறது? நாங்க செய்திருக்கிறோம். மகளிருக்கு கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம். பாலால் சாகர் திட்ட விரிவாக்கப்படி கொடுத்தோம். கட்டணம் கட்டணும். எல்லா பணிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். பிஎட் கல்லூரி கட்டணம் கட்டி கொடுத்திருக்கிறோம். சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாம் நாங்கள் செய்தோம். டைடல் பார்க் கொடுத்தோம். பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம். நீ என்ன செய்திருக்கிற சொல்லு? இந்த ஆட்சியில 4 ஆண்டு கால ஆட்சியில, திமுக ஆட்சியில இந்த விழுப்புரம் நகரத்திற்கு என்ன இந்த அரசு செய்திருக்கிறதே? இங்க இருக்கிற அமைச்சர் என்ன செய்திருக்கிறார்? இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்திருக்கிறார்? சொல்ல பாப்போம். அதை விட்டு அப்பா நீ யாரும் அப்பானாலும் கூட்டுக்கோ, மச்சான் கூட கூட்டுக்கோ, மச்சின் கூட கூட்டுக்கோ. எங்களுக்கு என்ன அதை பத்தி? நாட்டு மக்களுக்கு என்ன செய்த? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் கட்சி, அம்மாவுடைய கட்சி என்றைக்குமே ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, உங்களுக்காக பாடுபடுகிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி மக்களை பற்றி சிந்திக்காத, விலைவாசியை பற்றி கவலை இல்லாத, மாணவர்களை பற்றி துளியும் கவலை இல்லாத, இன்னைக்கு எங்க இந்த ஆட்சியில் என்ன சாதனை? இன்னைக்கு சொல்ற எங்கள் ஆட்சி செய்வதெல்லாம் சாதனை, சொல்வதெல்லாம் சாதனை, செய்வதெல்லாம் ஆமா சாதனை தான். என்ன சாதனை? இந்த ஆட்சியினுடைய சாதனை என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன சாதனை? எங்கே பார்த்தாலும் சோறு கிடைக்குதோ இல்லையோ, தண்ணி கிடைக்குதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்குது. எங்க பார்த்தா பத்தியா? எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்ல கோயில் இல்லாத ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னடானா கஞ்சா எல்லா இடத்துலயும் கஞ்சா. ஸ்கூல் பக்கத்துல கஞ்சா, கோயில் பக்கத்துல கஞ்சா, வீட்டு பக்கத்துல கஞ்சா. கஞ்சா இல்லாத இடமே இல்லை. கஞ்சா ஊசி, கஞ்சா 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 என்னது? கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஊசி, அப்புறம் கஞ்சா அதுல இன்னொன்று. கஞ்சாவில் என்னென்னலாம் கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்குது. இதனால என்ன ஆகுது? போதை மாநிலமா இருக்கு. போதையை கஞ்சா அடிச்சுட்டு என்ன பண்றான்? என்ன செய்யற, என்ன பண்றன்னு அவனுக்கு தெரியல. பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நிலைமை உருவாயிருச்சு. வீட்லயும் பெண்கள் பாதுகாப்பு இல்ல, ரோட்லயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வேலைக்கு போற இடத்துல பெண்களுக்கு போலீஸுக்கே, பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்ப உங்களுக்கு பாதுகாப்பு? டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர் கல்பனா நாயர், பெண் அதிகாரி, மூத்த அதிகாரி, அவரே சொல்றார் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, என்ன கொல்ல பாக்குறாங்க. அப்படிதான் இந்த ஆட்சி நடக்குது. என்ன பண்றோம்? எங்க பார்த்தாலும் கூட்டு பாலியல், கூட்டு கற்பழிப்பு. ஒருத்தவரும் இல்ல, 5 பேர் சேர்ந்து கற்பழிப்பு, 8 பேர் சேர்ந்து. இன்னைக்கு காலையில வந்தது, இன்னைக்கு காலையில செய்தி, 4 பேர் சேர்ந்து மலையில சுற்றுலா பார்க்க போன கணவனையும் மனைவியும் கத்தியில மிரட்டி அந்த பெண்
கூட்டு பாலியல் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று 8 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல். இன்னைக்கு வழக்கு மட்டும், நேற்று நடந்த பாலியல் வழக்கு மட்டும் 18. நேற்று மட்டும். இதுதான் இந்த ஆட்சியினுடைய, திமுகவுடைய சாதனை. ஆகவே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத, தன் குடும்பம், தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு நீங்கள் எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.